ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தனுஷ்குமார். ஜென்ரலாக நம்ம க்ரூட் ஆயில் ட்ரேட் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா ஒரு ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் எப்படி அனலைஸ் பண்ணணும், அதாவது ஒரு 2 டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம், ஒரு லோவர் டைம் ஃப்ரேம். இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் தான் நம்ம என்ட்ரிக்கான க்ரைட்டீரியாஸ் எல்லாமே பார்ப்போம். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. ஸோ அதில் என்னென்னலாம் எனேபிள் பண்ணணும், ஏன் இதை நம்ம இவ்வளோ ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம தன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆலில் போட்டுருங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டெக்ஸ்ட்டில் லாகின் பண்ணியிருக்கேன். உங்களோட தன் அக்கௌண்ட்டை நீங்கள் டெக்ஸ்ட்டில் லாகின் பண்ணிடுங்க. இப்போது கரண்ட் மந்த் கான்ட்ராக்ட், அதாவது க்ரூட் ஆயில் ஜூன் கான்ட்ராக்ட் நான் எடுத்திருக்கேன் MCXல. ஓகே, ஸோ இப்போ இதில் பேசிக்கான சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா, நம்ம MCXல தான் ட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம யூஸ் பண்ண போகிறது 5 minutes அண்ட் 15 minutes அப்படிங்கிற 2 டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 15 minutes எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற இப்போ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. அதாவது சிம்பிளாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் 5 minutesல நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ட்ரி பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஃபோர் தட் என்ன அப்படின்னா, இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் சார்ட் வச்சுருக்கேன் அண்ட் ஆப்ஷன் செயின் வச்சுருக்கேன். இப்போது இந்த ரெண்டையுமே நீங்கள் கலர் சிங்கில் ஜஸ்ட்டு ஆரஞ்ச் அண்ட் ஆரஞ்ச் நான் சிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் என்ன அப்படின்னா, நமக்கு ஆப்ஷன்ஸ் இங்கேயே செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த ஒரு செட்டப்பில் நீங்கள் டெக்ஸ்ட்டில் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு ஃபிப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபிபனோசி பொலிஞ்சர் பேண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். இப்போது இந்த இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா, சில பேருக்கு ஒரு டவுட் வரும். நான் ஃபிபனோசி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஆட்டோ ஃபிபனோசியாக இருக்கலாம், இல்லைனா நான் மேனுவலாக ஃபிபனோசி ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் எக்ஸ்டென்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இது என்னென்னா ஃபிபனோசி பொலிஞ்சர் பேண்ட். ஸோ இந்த பொலிஞ்சர் பேண்டும் சில பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது தனி இண்டிகேட்டரு, இது தனி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் டூல் தானே. இது எப்படி ஒரு இப்படி சேர்ந்து இருக்குது அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு இண்டிகேட்டர் இது ஆக்சுவலாக. இப்போ இதில் என்ன அப்படின்னா ஃபிபனோசி பேஸ்ட் பொலிஞ்சர் பேண்ட் இருக்கும். ஸோ அது இப்போ நான் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஜஸ்ட் ஸ்டார் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி பிளாட் ஆகிருக்கும். ஸோ பொலிஞ்சர் பேண்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் ஃபிப்கான லெவல்ஸ் இருக்கும். அதாவது சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 23.80, 38.20. ஸோ இந்த மாதிரி 50%, 61%, 78.60. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபிப்போட லெவல்ஸ். ஸோ அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி இதில் பேண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் இதை மேக்ஸிமைஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதை நீங்கள் ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் கொடுங்க. இதில் நீங்கள் சிலது மாற்றணும். இப்போ டிஃபால்ட்டாக நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு 200 இருக்கும். எனக்கு 200 தேவை கிடையாது. ஏன்னா நான் யூஸ் பண்ண போகிறது 5 minutes டைம் ஃப்ரேமில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு 20 போதும். மல்டிப்ளையர் 3, சோர்ஸ் க்ளோஸ் அப்படின்னு இருக்கட்டும். இதை அப்டேட் பண்ணிக்கேன். இதுக்கு அடுத்து என்ன ஸ்டைலு, இந்த ஸ்டைலில் என்னென்னா இந்த பிளாட் அப்படின்னு இருக்கா. இப்போது இந்த பிளாட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அந்த சென்ட்ரல் மிட் லைனுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லைனு. ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு என்ன கலர்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் திக்காக இந்த இது வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் நம்ம கொஞ்சம் விசிபிளாக இருக்கும். ஓகே, இதுக்கு அடுத்து இதில் எனேபிள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு 0.5, 61.80, 765. ஸோ இது எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த 1 அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, இதை நம்ம 2 டைப் ஆஃப் ட்ரேடிங்க்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ ட்ரெண்ட் கண்டினியூஷனுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரிவர்சலுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட்லி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கண்டினியூஷனை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இதில் 1 நான் ரெட் கலரில் வச்சுருக்கேன். ஸோ அது அப்பர் பேண்ட். ஓகே, ஸோ அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழேயுமே ஒரு லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது பேண்டு, அந்த பேண்டில் மிட் லைனுக்கு மேலேயும் அதே ஃபிப் லெவல்ஸ், மிட் லைனுக்கு கீழேயும் அதே ஃபிப் லெவல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க 1 நான் க்ரீன் கலரில் வச்சுருப்பேன். ஏன்னா அங்கே வந்தோன்னா பையிங் ப்ரெஷர் வரலாம் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு சேவ் ஆஸ் டிஃபால்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல லேஅவுட்டை சேவ் பண்ணிடுங்க. இப்போ இதில் நீங்கள் என்ன அடுத்து பண்ணணும் அப்படின்னா, இந்த மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி
அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 5 மினிட்ஸில் தான் இந்த ஒரு இண்டிகேட்டரை பிளாட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் வந்து என்ன அப்படின்னா கரண்ட் இன்டர்வல் அண்ட் பிலோ அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்விட்ச் பண்ணுறோம் அப்படின்னம்னா நமக்கு வெறும் சார்ட் வந்து க்ளீனாக இருக்கும். இன்கேஸ் இதை இங்கே 15 மினிட்ஸில் அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம்னா நமக்கு வந்து அந்த இண்டிகேட்டர் வந்து இருக்கும். அதை பேஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறோம். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து இப்போ லாஸ்ட் டே வந்து எடுத்துக்கலாம் 29th. ஓகே, இப்போது நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். அதாவது நமக்கு இந்த ஒரு பர்டிகுலர் லெவலில் தான் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஓப்பன் ஆயிருக்கு. அப்போது இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரீசெண்டாக இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லைன் சார்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க்கெட் ஓப்பனிங் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து நமக்கு என்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணணும். அது வந்து ரொம்பவுமே சிம்பிள். இப்போது கரண்ட் மார்க்கெட் மேலே ரீசெண்டாக வந்த ஸ்விங்குக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. இப்போ சப்போர்ட் வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரீசெண்டில் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பின்னாடி போகணும். இது வந்து இப்போ கொஞ்சம் ஹைலி வாலடைல் அப்படிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருக்குது. பட் நார்மல் டேஸ்னால் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சப்போர்ட் ஆகும், இது ஒரு சப்போர்ட் ஆகும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மார்க் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 சப்போர்ட் அண்ட் ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா போதும் 15 மினிட்ஸை பொறுத்தளவு. ஓகே, இப்போ இந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னாலுமே நம்ம இந்த ஒரு லெவலில் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா சப்போர்ட்டாக இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸாக வந்து மார்க்கெட்டோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை வச்சு நம்ம எடுக்க முடியும். இப்போதைக்கு இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ டாப்பில் 2 இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஏன்னா கரண்ட் மார்க்கெட் இங்கே இருக்குது. ஸோ தட் வந்து இந்த 2 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போது இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம வந்து இதை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்ஸாக வந்து மாற்றிடலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு ஜஸ்ட் வந்து சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்து 15 மினிட்ஸ் நம்ம பண்ண வேண்டியது முக்கியமான அனாலிசிஸ் என்ன, ட்ரெண்ட் அனாலிசிஸ். இப்போது ட்ரெண்டு வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ரீசன்ட் ஸ்விங்ஸ் மட்டும் எடுங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு ஸ்விங் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாமே. அதாவது இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்விங்ஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா மார்க்கெட் என்ன இருக்குது உங்களுக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அப்போது இந்த இது என்ன இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியராக வந்து செல் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ தட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க போகிறோம். இப்போ இதில் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 மினிட்ஸ் வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து 5 கொடுத்து என்டர் கொடுங்க. இப்போது நம்ம மார்க் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும். கரெக்டுங்களா? இப்போது ஆல்ரெடி மார்க்கெட் செல் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் நம்ம ஷார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும். ஓகே, இப்போ இந்த ஒரு இடத்த எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே தான் ஓப்பன் ஆகுது. நம்ம மார்க் பண்ண ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இங்கே ஒரு லெவல் இருக்குது, இங்கே ஒரு லெவல் இருக்குது. இப்போது நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து நமக்கு ஆக்சுவலாக வந்து இந்த மிட் லைனுக்கு மேலே இருக்கிற இந்த க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா, 3 லெவல்ஸ் ஃபிப்போட லெவல்ஸ். ஸோ இங்கே வந்து செல்லிங்கான ப்ரெஷர் அதாவது பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போது இந்த ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் எடுத்துக்கங்க. நமக்கு என்னென்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் கீழே தான் வந்து மார்க்கெட் இருக்குது. இப்போது மார்க்கெட் கரெக்டாக இந்த இடத்துலேருந்து என்ன ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது. ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு சிம்பிளாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கங்க. இதுதான் ஃபஸ்ட்டு செல்லிங்கான கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஹையை தாண்டவே இல்லை, தெரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு எப்போ இந்த லெவலுக்கு வருதோ மார்க்கெட் அப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஷார்ட் பண்ணலாம். பட் இந்த இடத்துல ஒரு டவுட் வரும். இப்போ நம்ம ஆப்ஷன் பையிங்கான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்குறோம் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நம்ம வந்து கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் இதில் வந்து ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற பார்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இது வந்து எனக்கு ஒரு செல்லிங் கேண்டில் வந்துருச்சு. பட் ஸ்டில் நான் ஒரு 1 or 2 கேண்டில்ஸ் வெயிட் பண்ணி பார்க்குறேன். மார்க்கெட் இதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுதான்னு பார்க்கும்போது எஸ் இது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது, எல்லாமே ஓகே தான். பட் ஸ்டில் எனக்கு இன்னொரு செல்லிங் ப்ராப்பராக வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த கேண்டில் முடிஞ்சோடனே நம்ம இங்கே தான் வந்து என்ட்ரி வந்து போடுவோம் ஓப்பனிங்கில். அப்போது நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கலாம், இப்போ இத்தனை இடத்துல இது ரிஜெக்ட் ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். இது வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கு. அண்ட் தென் டார்கெட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பேண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதாவது இந்த க்ரீனில் நீங்கள் எக்ஸிட் ஆகிறதா இருந்தால் ஆகலாம், இல்லை இந்த ரெட்டுக்குள்ளே நீங்கள் எக்ஸிட் ஆகிறதா இருந்தாலும் ஆகலாம், இல்லை பார்ஷியல் எக்ஸிட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து என்ன ஒரு ஆப்ஷன். இப்போது இதே இது வந்து இன்னொரு இடத்த எடுத்துக்கலாமே. அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் இடத்த எடுத்து பாருங்கள். மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்பர் பேண்ட் வரையும் போயிருச்சு. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் என்ன எதில் தான் இருக்குது,
செல்லிங்கில் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நமக்கு க்ளீனான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. என்னென்னா இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு வந்து டோஜி. இப்போ டோஜிக்கு அடுத்து என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள், நமக்கு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ என்னென்னா செல்லர்ஸ் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி செல் ட்ரெண்டில் இருக்குது 15 மினிட்ஸில். தென் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயும் இருக்குது. ஸோ தட் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, இந்த கேண்டில் முடிஞ்சதுக்கு அடுத்து ஓப்பனிங்கில் நெக்ஸ்ட் கேண்டிலில் வந்து நம்மளோட ஷார்ட் என்ட்ரி வந்து இருக்கும். ஓகே, இப்போ தென் வந்து இதுக்கான ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறதுமே நீங்கள் இந்த டாப்புக்கு வரைக்கும் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட ரிஸ்க்கும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்கிறத பொறுத்தும் இது வந்து மாறும். இப்போ இதுக்கு அடுத்து என்னென்னா, எகெயின் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, மிட்லைனில் எக்ஸிட் பண்ணுறவங்களும் பண்ணலாம், பட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை விட்டீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் லைன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, ஒவ்வொரு லெவல்லையுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணோம். அரௌண்ட் வந்து ஒரு 67 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஓகே, அண்ட் தென் இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஜஸ்ட் வந்து சிம்பிளாக வந்துட்டு ட்ரெண்டு கண்டினியூஷன் அது கூட நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அது கூட இன்னொரு இது என்ன அப்படின்னா, எகெயின் சேம் இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்பரான ரிஜெக்ஷன் வந்து வந்திருக்கு. இப்போ இதுலேயுமே நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் முடிஞ்சோடனே இந்த இடத்துல வந்து செல்லிங்க்கு நான் போகிறேன் அப்படின்னா, தென் வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து எங்கே வருது, இந்த டாப்க்கு வருது. அப்போது 65 பாயிண்ட்ஸ் என்னால் கீப் பண்ண முடியாது அப்படின்னா, எகெயின் நீங்கள் வெயிட் பண்ணி என்ன பண்ணணும், உங்களோட ஸ்டாப் லாஸ்க்கு எது சூட் ஆகுமோ அந்த லெவல் வரை வெயிட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி போகிறத பற்றி ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அந்த இடத்துக்கு வராமே மார்க்கெட் ஃபாலோ ஆயிடுச்சு அப்படின்னா தென் வந்து அதை நம்ம மிஸ் பண்ண மாதிரி தான் ஒரு இது. ஏன்னா நம்ம ரிஸ்கையும் பார்க்கணும், கரெக்டான என்ட்ரிஸையும் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதை வந்து நம்ம வச்சுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இதில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னத்த டே அதுலேயும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற டே, ஸோ இந்த இடம் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து ஓப்பன், கரெக்டுங்களா? அண்ட் தென் வந்துட்டு இதில் 15 மினிட்ஸ்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, ரீசெண்டாக வந்ததை மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சு மார்க்கெட்டு, இதுக்கு அடுத்து நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை என்ன பண்ண போகிறீங்கன்னா மார்க் பண்ண போகிறீங்க. ஸோ தட் வந்துட்டு கரெக்டாக இந்த லெவலில் இருக்குது மார்க்கெட். தென் வந்து இது வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். ஆஃப்டர் தட் வந்து இது வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட், தென் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட், கரெக்டுங்களா? ஸோ எகெயின் இதுவுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், மேபி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா. ஸோ டாப்பில் இன்னொன்று வேணும், நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு லெவல் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் கேண்டில்ஸில் வந்து மாற்றிடணும். ஓகே, ஸோ மாற்றிட்டு தென் வந்து நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம், 5 மினிட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுறோம். இப்போது நமக்கு இந்த இடத்துல என்னென்னு பாருங்கள், மார்க்கெட் வந்து இங்கே தான் வந்து ஓப்பனே ஆகிருக்கு, கரெக்டாக? ஸோ ஓப்பன் ஆகிட்டு நமக்கு என்ன நடந்திருக்குன்னா, கரெக்டாக வந்துட்டு ஆல்ரெடி வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. நமக்கு இந்த பேண்டில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து செல் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? செல் கேண்டில் வந்து கீழே வந்திருக்கு. ஸோ இதுக்கு அடுத்த கேண்டில் நீங்கள் வந்து போகிறதா இருந்தாலும் போகலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு கேண்டில் வச்சு நான் பண்ண முடியாதுன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, தென் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேண்டில் லோ வந்து எப்போ ரீடெஸ்ட் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி போடுற மாதிரி வரும். அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு இந்த ஏரியா தான் என்ட்ரியாக இருக்கும், கரெக்டுங்களா? அப்போது இதுக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த இதோட ஹை வைக்கணும். இந்த 29 பாயிண்ட்ஸ் எனக்கு ஓகே அப்படின்னா ஃபைன். இல்லை அப்படின்னா நீங்கள் எகெயின் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அடுத்த ட்ரேட் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். சிம்பிளாக வந்து மார்க்கெட் வந்துட்டு நமக்கு இந்த ரெட் கலர் லைன் வரையும் வந்திருக்கு, இந்த லெவலையும் தாண்டி கீழே வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன இருக்குது, கொஞ்சம் மேலே போயிருக்கு. ஸோ நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் ஒரு வேளை அப்படின்னாலுமே, எகெயின் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல அதாவது பர்டிகுலராக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் உங்களுக்கு ஹிட் ஆகிட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, கீழே வந்திருக்கு. அப்போது இதுதான் நம்மளோட என்ட்ரியாக இருக்கும். இது வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஒரு வேளை 55 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியாது அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வருதா, கரெக்டாக அந்த ஒரு லெவலுக்கு வந்து என்ட்ரி கொடுக்குது அப்படின்னா தென் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னா அந்த என்ட்ரியை வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து என்ன, மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆயிருக்கு. இந்த 200 பாயிண்ட்ஸ் இதெல்லாம் என்ன இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்க இஷ்யூனால இந்த மாதிரி ஹையஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும். பட் ஜென்ரலாக க்ரூட் ஆயில் எடுத்திங்கன்னா நார்மலாக 50 to 70 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் மூவ்மெண்ட், அதாவது கிராஜுவலாக ஸ்லோவாக ஸ்டெடியாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் இது வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து என்ன அப்படின்னா, சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, 15 மினிட்ஸில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா, கரண்ட் மார்க்கெட்டுக்கு நம்ம அதாவது வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து மார்க் பண்ணுறோம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அடுத்து.
இப்போ இது வந்து 2 மார்க் பண்ணலாம், இல்லை 3 நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் என்னங்கிறத பார்க்குறீங்க. இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த இடத்துல எந்த பேண்டில் நம்ம செல் பண்ணுறோம் அண்ட் பை பண்ணுறோங்கிறது தான். இப்போ ஏன் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இதில் பார்க்குறது இல்லை அப்படின்னா, மார்க்கெட் ஓவராலாக செல்லில் இருக்கிறதுனால வந்துட்டு நம்ம செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஓவர் டைம் மார்க்கெட் அந்த 3 பேண்ட் மேலே இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு ரிவர்சல் கொடுத்துச்சு அப்படின்னா தென் வந்து நம்ம அதை வந்து கண்டினியூஷனில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸ்க்கு வந்து வரலாம். இப்போ ஆப்ஷன்ஸ்னு வரும்போது நீங்கள் ஜஸ்ட் இதை சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த க்ரூட் ஆயில் சார்ட்டை இந்த ஆப்ஷன் செயினோட சிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கான உங்களுக்கு எக்ஸ்பைரி வந்து வந்துடும், அதுக்கான கம்ப்ளீட் டேட்டா வந்து இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு ஜென்ரலாக நம்ம வந்துட்டு நீங்கள் ஐடிஎம் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, நீங்கள் ஏடிஎம்மே எடுக்கலாம். ஸோ ஏடிஎம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இப்போ ஐடிஎம் எடுத்து சில பேருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, இப்போ சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, ஐடிஎம் எடுத்து ஒருவேளை லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற டவுட் வரும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நம்ம ஏடிஎம்மில் ஸ்டிக் ஆன் ஆகிக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதேமாதிரி ஏடிஎம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போது இது வந்து இந்த க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் வந்து ஏடிஎம்மில் நீங்கள் எடுத்திருக்கிற சைடில் வந்துட்டு ஒரு 45லேருந்து 50 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மூவ்மெண்ட் ஆகலாம். இப்போ சில டைம் இப்போ இந்த இதிலே பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் வந்து ஒரு 237 பாயிண்ட் 2.25% அப்படிலாம் இறங்கும்போது இப்போ இதில் இந்த காமா எஃபெக்ட்டும் ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆட் ஆகும்போது என்னன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட் ஆகலாமே தவிர ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதனால் வந்து இப்போ நான் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸ் நான் ஸ்டாப் லாஸ் நான் இதை ஃபியூச்சர்ஸில் வைக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஆப்ஷன்ஸில் வந்து 15 அப்படிங்கிறது ஒரு 15 to 18 வந்து வேரி ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் நம்ம டிகேவியும் நம்ம பார்க்கணும். அதேமாதிரி ப்ராஃபிட் சைடுமே இது நமக்கு வேலை செய்ய தான் செய்யும். ஏன்னா ஸ்பீடாக மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது அது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த காமா எஃபெக்ட்டும் அதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதில் வந்து நம்ம 2 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து லோவர் டைம் ஃப்ரேமில் 5 மினிட்ஸில் வந்து இந்த பர்டிகுலர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரெண்டு கூட நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ட்ரேட்ஸை வந்து பார்க்குறோம். ஃபியூச்சர்ஸில் அனலைஸ் பண்ணுறோம். அதுக்கான ஆப்ஷன் செயின் இருக்குது. மேபி உங்களுக்கு ஆப்ஷன் செயின் எடுத்து வைக்கணும் அப்படின்னாலும் விஜிட்ஸ் கொடுங்க. இந்த விஜிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து ஆப்ஷன் செயின் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கலரில் வந்து சிங்க் பண்ணிடணும். ஆரஞ்சு கலர், இங்கே ஆரஞ்சு கலர். அப்போ என்னென்னா இந்த சார்ட்டுக்கான ஆப்ஷன் செயின் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு இது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நாங்கள் தரோம். அதேமாதிரி வந்துட்டு தன் அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெக்ஸ்ட்டில் லாகின் பண்ணி இதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் கீழே வந்து ஆர்டர்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதை வந்து நீங்கள் ஒரு டைம் இந்த லே அவுட்டை சேவ் பண்ணி வச்சுக்கிங்க. நீங்கள் ரிப்பீட்டடாக ட்ரேட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் ஃபார்வர்ட் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களோட நேச்சருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி செட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செட் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து உங்களோட எக்ஸிக்யூஷன் எப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் இந்த கம்ப்ளீட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் டுடே கைஸ். ஹேவ் a great day. Thank you. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.